உங்க வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைக்கு ஒரு மாஸ்டர் கீ இருந்தா எப்படி இருக்கும்? உங்க மனசு, உங்களுடைய உடம்பு, உங்களுடைய அறிவு எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரே ஒரு சீக்ரெட். அந்த ஒரு சீக்ரெட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வீடியோவ தொடர்ந்து பாருங்க. நம்மட்ட பல விஷயங்கள் இருக்குது, பல அறிவு இருக்குது, பல அனுபவங்கள் இருக்குது. ஆனா இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வேணுங்கிற மாரி நம்ம வாழ்க்கைய நம்மால மாத்த முடியல. இதுக்கு முக்கியமான காரணம், நம்ம கிட்ட நம்ம மனச கண்ட்ரோல் பண்றதுக்கான அனுபவம் இல்ல. அப்ப நம்ம மனசுக்கு தோணும்போது நம்மளால ஒரு விஷயம் செய்ய முடியுது. நம்ம மனசுக்கு தோணாதம்போது, நம்ம என்ன நெனச்சாலும் மனசு அத செய்யறதுக்கு விடுறதில்ல. அப்ப நம்ம மனச கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம முன்னோர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் குடுத்துருக்காங்க. அந்த சீக்ரெட் தான் இன்னைக்கு நான் சொல்லப் போறேன். நம்மள நம்ம மனச நம்ம கையில இல்லாம பண்றதுக்கு நம்மட்ட 5 எதிரிகள் இருக்கிறாங்க. கெஸ் பண்ணுங்க யாருன்னு? நம்மளோட கண்கள், நம்மளுடைய காது, நம்மளுடைய வாய், நம்மளுடைய உணர்வுகள், நம்மளுடைய நுகர்ற சக்தி. இந்த 5 இந்திரியங்கள் தான் நம்மளோட மனச நம்மட்டருந்து பிரிக்கிறது. ஒரு சின்ன டிடிங் அப்படின்னு ஒரு WhatsApp சவுண்ட் வருது. நோட்டிஃபிகேஷன், Instagram மெசேஜ் வருது. யார் லைக் பண்ணியிருக்கா? டக்குன்னு நம்ம கை போயிருது. யாரோ ஒருத்தர் பக்கத்துல போறாங்க. டக்குன்னு நம்ம பண்ற வேலை எல்லாத்தையும் மறந்துட்டு அங்க பார்க்க ஆரம்பிச்சுடுறோம். கிச்சன்ல இருந்து ஏதோ ஒரு ஸ்மெல் வருது. பண்ற வேலைய அப்படியே தூக்கி போட்டு கிச்சனுக்கு ஓடிர்றோம். இல்லன்னா ரோட்ல நடந்து போயிட்டுருக்கோம். திடீர்னு ஒரு நல்ல வாசனை வருது. நம்ம அப்பதான் சாப்பிட்டுருப்போம். 1/2 மணி நேரம் கூட ஆயிருக்காது. ஆனா அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப கடைக்கு போயிருவோம். இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சுருவோம். அப்ப நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய இந்த 5 இந்திரியங்கள் நம்மளுடைய மனச நம்மட்டருந்து தூரமாக்குது. எப்போ ஒருத்தன் வந்து அவனோட இந்திரியங்கள கட்டுப்படுத்துறானோ, சய்யமம்னு சொல்லுவாங்க யோகால. எப்போ ஒருத்தன் வந்து இந்திரிய நிக்கிரகத்தோட இருக்கிறானோ, அப்ப அவனோட மனசு அவன் கண்ட்ரோல்ல இருக்குது. அப்ப இந்த மனச கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது சீக்ரெட் இருக்கா அப்படின்னா, இருக்குது. ஆனா அது வந்து அவ்வளோ ஈஸி இல்ல. கொஞ்சம் கஷ்டப்படணும். உங்களுக்கு கஷ்டப்படுறது ஓகேவா? ரொம்ப ஈஸியா ஒரே மாத்திரையில எல்லா பிரச்சனையும் சரியாகணும்னா, பாய்சன் தான். அப்ப நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கொஞ்சோண்டு கஷ்டம் எதுலன்னு நான் சொல்றேன். அதுக்கு பேரு தான் விரதம், விரதம், உபவாசம், ஃபாஸ்டிங் இப்படி என்ன வார்த்தை வேணா நீங்க சொல்லிக்கோங்க. சயன்ஸ்ல இதுக்கு பேரு ஆட்டோஃபேஜி. ஆட்டோஃபேஜி அப்படிங்கிற ஒரு சயன்ஸ ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு, உடம்பு வந்து உடம்புல சாப்பாடு போடாம இருந்தா, உடம்புல இருக்கிற செத்துப்போன டெட் செல்ஸ் எல்லாம் உடம்பே சாப்ட்டு, உடம்பே அழிச்சு, உடம்பு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக் ஆகும்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சதுக்கு, அவருக்கு நொபெல் பிரைஸ் குடுத்துருக்காங்க. உங்களால நம்ப முடியுதா? நம்ம முன்னோர்கள் 1000 வருஷமா விரதம்னு சொன்னத, சயன்டிஃபிக்கலா ஒருத்தர் ப்ரூவ் பண்ணதுக்கு நோபல் பிரைஸ் குடுத்துருக்காங்க. ஜப்பான்ல இருந்து வந்த சயன்டிஸ்ட்க்கு. அப்ப ஸ் விரதம்ங்கிறது, ஃபாஸ்டிங்கிறது அவ்வளவு சயன்டிஃபிக், அவ்வளவு எதார்த்தம். அது வந்து சும்மா ஒரு கட்டுக்கதை இல்ல. அது வந்து ஏதோ சாமி பூஜை பண்ணும், கண்ண குத்தும் அந்த மாதிரிக்காக இல்ல. நம்ம நாட்ல எல்லாத்தையுமே ஆன்மீகத்தோட சேர்த்ததுக்கு காரணம், நம்ம வாழ்க்கையே ஆன்மீகமா இருந்தது தான். அப்ப ஆன்மீகமே விஞ்ஞானமா இருக்கும்போது, அதுல வந்து மூடநம்பிக்கைங்கிற கேள்வியே வராது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த ஃபாஸ்டிங். இந்த ஃபாஸ்டிங்க எப்படி பண்ணணும்? ஏன் பண்ணணும்? எங்க பண்ணணும்? இது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் புரியணும். ஃபாஸ்டிங் இஸ் நாட் ஈஸி. ஃபாஸ்டிங் பண்றது அவ்ளோ கஷ்டம். ஏன்னா ஃபாஸ்டிங் பண்றதுக்கு நீங்க உட்காந்தீங்கன்னா, 1 மணி நேரம் ஒரு சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துருச்சுன்னா, ஒரு படம் பார்த்தீங்கன்னா, சாப்பாட்ட பத்தி, ஒரு ரீல்ஸ் பார்த்துட்டீங்கன்னா, உங்களுக்கு போதும்டா சாமி நம்ம போய் சாப்பிட்றலாம் அப்படின்னு தோணிரும். நான்லாம் வந்து ஃபாஸ்டிங் பண்ணும்போது கிச்சன் பக்கத்திலேயே போமாட்டேன். ஏன்னா, அந்த தோசை வாசனை வந்தா போதும் நம்மளோட ஃபாஸ்டிங் முடிஞ்சுச்சு. என்னால ஃபாஸ்டிங் பண்ண முடியாதுங்கிறது எங்க அம்மாவுக்கு அவ்வளோ நல்லா தெரியும். எவ்வளவோ தடவ நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். முதல்ல ரொம்ப ஃபெயில் பண்ணியிருக்கிறேன். தோத்துருக்கிறேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. அப்ப எந்த இடத்துல நம்ம தோக்குறோங்கிறதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சேன். முதல்ல அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிர்றேன். ஃபாஸ்டிங் ஏன் பண்ணணும்? ஃபாஸ்டிங்க்கும் நம்மளுடைய மனச கண்ட்ரோல் பண்றதுக்கும் நம்ம நெனைச்சத சாதிக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம்? ஃபாஸ்டிங்கிறது உடம்ப வந்து ஹெல்தியா வச்சுக்கிறது, வெயிட்ட குறைக்கிறதுன்னு பல பேர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்ம அது இல்ல. உண்மையில நெறைய விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டிருக்கு. நமக்கு நெறைய விஷயங்கள் தெரியாம இருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டிசிப்ளின் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் வித் ஃபாஸ்டிங். யார் ஒருத்தனால தன்னுடைய வாய கட்டி போட முடியுமோ, அவனால தான் அவனோட வாழ்க்கையில ஒழுக்கத்த கொண்டு வர முடியும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கோட் இருக்குது. கேட்டிருக்கிறீங்களா இந்த கோட்ட? அப்ப இஃப் யூ வாண்ட் டூ மேக் யுவர் செல்ஃப் மோர் டிசிப்ளின்ட், தென் யூ வாண்ட் டூ கண்ட்ரோல் யுவர் டங். அப்ப எவனால தன்னுடைய நாக்க கட்டுப்படுத்த முடியுதோ, அவனோட வாய கட்டுப்படுத்த முடியுதோ, அவனால மட்டும் தான் ஒழுக்கமா இருக்க முடியும். ஒழுக்கம்ங்கிறது ஆர்மியிலயோ, இல்லைன்னா ஸ்கூல்ல பிரேயர் சொல்லும்போதோ இருக்கிறது இல்ல. ஒழுக்கம்ங்கிறது ஜெயிக்கிறவனோட அத்தன பேரோட வாழ்க்கையிலயும் இருக்குது.
ஒருத்தர் ஒரு வியாபாரம் பண்றாரு. கரெக்ட்டா 6 மணிக்கு அவன் கடை தொறந்துருவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த மக்களுக்கு இருந்தா தான், அவங்க அந்த கடைக்கு ரெகுலரா போவாங்க. ஒரு நாள் தொறப்பான், ஒரு நாள் தொறக்க மாட்டான், ஒரு நாள் மத்தியானமே மூடிருவான், ஒரு நாள் ராத்திரி மூடுவான். பார்த்தா 4 நாள் வரவே மாட்டான். இவன்லாம் ஒப்பேர மாட்டான் அப்படின்னு சொல்றவங்களால வியாபாரம் பண்ண முடியாது. அப்ப ஒருத்தன் ஒரு சின்ன பெட்டி கடையில, பலசரக்கு கடையில, ஏன் ஒரு பீடா கடையில சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா கூட அவனுக்கு ஒழுக்கம் தேவ. அப்ப ஒழுக்கம்ங்கிறது ஆர்மிலயோ, ஸ்கூல்லயோ மட்டும் இல்ல, ஒவ்வொருத்தனோட மனுஷனோட வாழ்க்கையிலயும் ஒழுக்கம் தேவ. மனைவிக்கு புருஷன் மேல எப்ப நம்பிக்கை வரும்னா, எப்ப கணவன் ஒழுக்கமா இருக்கிறானோ அப்பதான். மனைவி மேலயும் அதே மாரி தான். அப்ப அந்த ஒழுக்கத்த வர வைக்கிறதுக்கு ஃபாஸ்டிங் இஸ் பெஸ்ட் மெடிசின். யாரால தன்னுடைய நாக்க கட்டி போடுறதுக்கு பயிற்சி குடுக்க முடியுமோ, நான் வந்து நீங்க வந்து அப்படியே இன்னையிலிருந்து 3 நாள் சாப்பிடாம இருந்து அப்படியே யோக நிலை அடைஞ்சு முக்தி அடைஞ்சிருங்கன்னு சொல்ல வரல. நம்மலாம் உலகியல் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்ட்ரீம் பிலாசபி, ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் வேண்டாம். நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையில நம்மளுடைய படிப்பா இருக்கட்டும், தொழிலா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், நம்மளுடைய வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், இங்கேல்லாம் நம்ம வந்து ஒரு திறம்பட ஒரு நல்ல ஆளா இருக்கணும். இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டரா இருக்கணும்னா, அதுக்கு ஃபாஸ்டிங் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா, நீங்க ஃபாஸ்டிங் பண்ணும்போது உங்க கூட நீங்க சண்டை போடுறீங்க. உங்க மனசு சொல்லும், "டேய் சாப்ட்டுரு." உங்க நாக்கு சொல்லும், "போதும்டா சாமி, எனக்கெல்லாம் இனிமேல் இருக்க முடியாது." அப்படின்னு. அப்ப நீங்க உங்க மனசோட பேச ஆரம்பிப்பீங்க. "பாரு தம்பி, 5 மணி வரைக்கும் சாப்பிடக்கூடாது. அப்ப என்ன ஆனாலும் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாத, 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 சாப்பிடாதன்னு." கடைசியில 4 மணிக்கு சாப்பிட்டுருவீங்க. பரவால்ல, தோக்கல நீங்க. ஏன்னா 4 மணி வரைக்கும் நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க. அப்ப அடுத்த தடவ 4:30, அடுத்த தடவ 5, அடுத்த தடவ 6. அப்ப ஃபாஸ்டிங் இஸ் அ கான்வர்சேஷன் வித் யுவர்செல்ஃப். அப்ப யாரெல்லாம் ஃபாஸ்டிங் பண்றாங்களோ, அவங்கலாம் அவங்களுக்குள்ள ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. நம்ம இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லார் கூடயும் ஃப்ரெண்ட் ஆக நினைக்கிறோம். எல்லாருக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுக்குறோம். பட் ஹேவ் யூ எவர் தாட் ஆஃப் கிவிங் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் டூ யுவர்செல்ஃப்? உங்களுக்கு நீங்க ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் குடுத்துருக்கிறீங்களா? உங்களோட நீங்க ஃப்ரெண்ட் ஆகணும்னு நெனச்சிருக்கிறீங்களா? எப்ப நீங்க உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுறீங்களோ, அப்பதான் உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும். அப்ப உங்க கூட நீங்க ஃப்ரெண்ட் ஆகுறதுக்கு ஃபாஸ்டிங் இஸ் த பெஸ்ட் வே. ஒவ்வொரு நிமிஷமும் ஃபாஸ்டிங் பண்ணும்போது, ஆரம்ப காலத்தில அட்லீஸ்ட் உங்க கூட நீங்க பேசி தான் ஆகணும். கன்வின்ஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ப இந்த ஃபாஸ்டிங் வில் டேக் யூ மோர் க்ளோசர் டூ யுவர்செல்ஃப். இது முதல் விஷயம். அப்புறம் இந்த உடம்புல இருக்கிற எல்லா இந்திரியங்கள்ல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளுடைய நாக்கு, சுவை. கண்டிப்பா சுவை தான் கஷ்டம். ஏன்னா, டெய்லி 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவ நம்ம நாக்கு வந்து சாப்பாடு, சாப்பாடு, சாப்பாடுன்னு கேட்குது. இன்னும் சொல்லப்போனா 3 மணி நேரம் இல்ல. சில பேர்லாம் 7, 8 7, 8 தடவ சாப்பிட்டுருக்காங்க ஒரு நாளைக்கு. எப்பயுமே பாக்கெட்ல வந்து பபிள் கம் போட்டு வச்சுக்கிறாங்க. இல்லைன்னா லேஸ் சிப்ஸ் பாக்கெட்டு, இல்லைன்னா கொக்கோ கோலா எதுவுமே இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு யூனோ ப கூல் வாட்டர் ஏதாவது ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அவங்களால வாய சும்மா வச்சிருக்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தங்களுக்கு கொஞ்ச நேரம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நான் வந்து உங்களுக்கு பேசிக்கா ஃபாஸ்டிங்கே பண்ணதில்லப்பா நான். சனிக்கிழமை ஆனா நான் நான்வெஜ் சாப்பிடாம இருந்திருக்கிறேன். அம்மா சொல்ற புரட்டாசி மாசம் நான் கறி எடுத்ததில்ல. இவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச ஃபாஸ்டிங் அப்படிங்கிறவங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெவல் பேசிக் லெவல் என்ட்ரி. அப்ப நீ என்னப்பா பெருசா நீ வந்து ஃபாஸ்டிங் பண்ணியிருக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா நான் பண்ணதில்ல. ஆனா ஃபாஸ்டிங்க என்னோட ஸ்டைல்ல என் உடம்புக்கு தேவைப்பட்ட மாதிரி நான் பல தடவ பண்ணியிருக்கிறேன். நான் என்னோட காலேஜ் லைஃப்ல 10 நாள் நவராத்திரி டைம்ல ஒரு சொட்டு உணவும் சாப்பிடாம வெறும் தண்ணிய குடிச்சிட்டு வாழ்ந்திருக்கிறேன். பல தடவ நான் பல மாதங்கள் எனக்கு ரொம்ப புடிச்ச விஷயத்த சாப்பாட்டுலருந்து நான் தள்ளி வச்சிருக்கிறேன். இப்ப வரைக்கும் இப்பயும் நான் சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அத வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச சாப்பாடுகள், உணவுகள் அதான் என்னோட வாழ்க்கை. எனக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே என்னோட வாழ்க்கையிலருந்து இப்ப நான் தள்ளி வச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட 4 மாசமாச்சு. ஒரு ஸ்பூன் கூட நான் சில விஷயங்கள் நான் என்னோட வாழ்க்கையில சாப்பிட்டதில்ல இந்த 4 மாசத்துல. அப்ப என்னுடைய இந்த அனுபவத்தின் பேஸ்ல தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லப் போறேன். கவனமா கேளுங்க. ஸ்டார்ட்டிங்ல ஃபர்ஸ்ட்டு ஃபாஸ்டிங்கோட சிம்பிள் டெஃபினிஷன் என்னன்னா, 24 மணி நேரத்தில் சில மணி நேரங்கள் என்ன நடந்தாலும் நான் உணவு சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஃபாஸ்டிங். 1 நேரம் சாப்பிடாம இருக்காரு, 2 நேரம் சாப்பிடாம இருக்கிறாரு, அதெல்லாம் பார்க்காதீங்க. 5 மணி நேரம், 3 மணி நேரம், 2 மணி நேரம் ஃபைன். நீங்க முதல்ல முடிவெடுக்க வேண்டியது, நீங்க ரொம்ப சாப்பிடுற ஆளுங்க, ஃபாஸ்டிங் பண்ணி அனுபவம் இல்லைன்னா, நான் 3 நேரம் ஒரு நாளைக்கு சாப்பிடுவேன். அந்த 3 நேரத்துக்கு நடுவுல நான் சாப்பிட மாட்டேன். அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் லெவல் லேர்னிங். ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 அப்ப என்னது? நான் டிஃபன் சாப்பிடுவேன், லஞ்ச் சாப்பிடுவேன், டின்னர் சாப்பிடுவேன். டின்னருக்கும், டிஃபனுக்கும் டின்னருக்கும் லஞ்சுக்கும் நடுவுல நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும், லஞ்சுக்கும் நடுவுல நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். இப்படி நீங்க ஒரு கோட்பாடு கொண்டு வாங்க. என்ன நடந்தாலும், என்ன பண்டம், ஸ்வீட்டு, கெஸ்ட்டு என்ன வந்தாலும், சாக்லேட்டு
நான் மத்தியான சாப்பாடோட சாப்பிட்டுக்கிறேன். இப்போ சாப்பிட மாட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல். அப்போ உங்களோட ஃபாஸ்டிங் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். 2வது இது பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்க ஒரு தடவ நைட் உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் மறுநாள் காலையில 7 மணிக்கோ, 8 மணிக்கோ, 9 மணிக்கோ சாப்பிடுறீங்கல்ல, அந்த கேப்பில முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண பாருங்க. காலை டிஃபன கொஞ்சம் தள்ளி போடுங்க. 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா, 9 மணிக்கு சாப்பிட ஆரம்பிங்க. பிரஞ்ச் அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் 2ம் சேர்ந்தா பிரஞ்ச். அப்ப பிரஞ்ச்ல என்ன பண்ணுவாங்கன்னா, 1 மணிக்கும் சாப்பிட மாட்டாங்க. 8 மணிக்கும் சாப்பிட மாட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் 2யும் சேர்த்து நடுவுல 11, 11:30க்கு சாப்பிடுவாங்க. இதுக்கு பேர் பிரஞ்ச். அப்ப எங்கேயோ ஒரு இடத்துலருந்து நம்ம எங்கேயோ வந்து நிக்கிறோம். நம்மளோட முன்னோர்கள் எல்லாருமே பிரஞ்ச் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு யூரோப்ல எல்லாரும் பிரஞ்ச் பிரஞ்சுன்னு சொல்லலாம். ஆனா நம்மளோட முன்னோர்கள் பிரஞ்ச் தான் சாப்பிட்டாங்க. விவசாயம் பார்க்குறவங்க காலங்காத்தால ஒரு 7, 8 மணி, 9 மணிக்கு வேலை செஞ்சுட்டு, நடுவுல ஒரு 11 மணிக்கு பிரேக் எடுத்து சாப்பிட்டா, திரும்ப எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்து 4:30க்கு எல்லாம் கை, கால் கழுவி ஆத்துல குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடுவாங்க. 2டே நேரம் தான் சாப்பிடுவாங்க. யார்ட்ட வேணா போய் கேட்டு பாருங்க. நம்ம நாட்ல விவசாயிகள் தமிழ்நாட்ல எல்லா நாட்டிலயுமே நம்ம இந்தியால, பாரதத்தில 2 நேரம் தான் சாப்பிடுவாங்க எல்லாருமே. அப்ப அந்த 2 நேரம் சாப்பிடுற பழக்கங்கிறது ரொம்ப அருமையானது. அப்ப அந்த 2 நேரம் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, 3 நேரத்தில ஒரு நேரத்துக்கு நடுவுல சாப்பிடாம இருந்த நம்ம, 3 மணி நேரம், 4 மணி நேரம் சாப்பிடாம இருந்த நம்ம, 2 வேளையா மாத்திட்டோம்னா, நமக்கு ரொம்ப நேரம் டைம் கிடைச்சிரும். அப்ப ஒண்ணுக்கும் ஒரு 8 மணி நேரம் கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலையில 10 மணிக்கு சாப்பிடுறீங்க. திரும்ப சாயங்காலம் 5 மணிக்கு சாப்பிடுறீங்கன்னா, திரும்ப 5 மணிக்கு அப்புறம், திரும்ப மறுநாள் காலையில 8, 9 மணிக்கு தான் சாப்பிடணும். அப்ப இந்த ஒரு ஸ்டைலுக்கு பேரு அட்வான்ஸ்ட் லெவல். கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவல். இத தான் இன்னும் சில பேர் வேற மாரி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 12 மணி நேரம் சாப்பிடாம இருங்க. 8 மணி நேரம் சாப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி? ஏன்னா, நீங்க சும்மா கணக்கு பண்ணிக்கோங்க. என்ன நடந்தாலும் அந்த 8 மணி நேரம் விண்டோல மட்டும் தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு மத்தியானம் 12 மணிக்கு நான் சாப்பிட ஆரம்பிப்பேன். 12 மணியிலிருந்து ஒரு 8 மணி வரைக்கும் என்ன வேணா நான் சாப்பிடலாம், எப்ப வேணா சாப்பிடலாம். ஆனா 8 மணிக்கு அப்புறம் திரும்ப மறுநாள் மத்தியானம் 12 மணி வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. இது வந்து 16 மணி நேரம் என்ன கிடைக்கும்? அந்த டைம் கிடைக்கும். இன்டர்வல். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். அப்ப இந்த 8லிருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும், அடுத்த நாள் மத்தியானம் 12 மணி வரைக்கும் உடம்புல சாப்பிடாம இருக்கும்போது, இந்த உடம்பு ரொம்ப புத்துணர்ச்சி ஆகும். மோடிஜி ரொம்ப ரொம்ப சமீபத்தில லக்ஸ் மன் அப்படிங்கிற ஃப்ரீட்மன் அப்படிங்கிற ஒரு ஆள் கூட இன்டர்வியூ எடுக்கிறாரு. 3 மணி நேரம் இன்டர்வியூ எடுக்கிறாரு. அந்த பையன் இந்த வாரம் வந்து பாட்காஸ்ட்ல இன்டர்வியூ எடுக்கிறான். அந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும்போது முதல் வார்த்தை அந்த பையன் சொல்றான், "நீங்க வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பெர்சன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நீங்க ரொம்ப ஃபாஸ்டிங் பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதனால இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடி என்னோட அவேர்னஸ மேல கொண்டு வர்றதுக்காக, கடந்த 48 மணி நேரமா நான் எதையுமே சாப்பிடல. வெறும் தண்ணி தான் குடிக்கிறேன். உங்கள சந்திக்கிறதுக்காக நான் என்ன தயார் பண்ணிக்கிட்டேன்" அப்படின்னு அந்த அமெரிக்கன் சொல்றான். கேட்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. நம்ம நாட்டு பிரதம மந்திரிய ஒரு வெள்ளைக்காரன் சந்திக்கிறதுக்கு, அமெரிக்கன் சந்திக்கிறதுக்கு 48 மணி நேரம் சாப்பிடாம வந்திருக்கிறான். இவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்றாரு, "சூப்பர்ப்பா! ரொம்ப நல்லது. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப நன்றி" அப்படிலாம் சொல்லிட்டு, இவன் வந்து ஃபாஸ்டிங்க பத்தி கேட்கறான். "நீங்க எப்படி ஃபாஸ்டிங் பண்ணுவீங்க? நீங்க என்னென்ன பண்ணியிருக்கிறீங்க?" அப்படிலாம் கேட்கறான். அப்ப மோடிஜி ஒரு அருமையான ஒரு விஷயம் சொல்றாரு. இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், மோடிஜிய சந்திக்கிறதுக்காக ஃபாஸ்டிங் இருக்கிறான். 48 மணி நேரம். அவர் சொல்றாரு, "நான்லாம் வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 4, 5 மாசம் ஃபாஸ்டிங்ல தான் இருப்பேன். வேற வேற டைம்ல. நான் ஃபாஸ்டிங் இப்ப நான் இன்னும் ஒரு 10 நாள் நான் ஃபாஸ்டிங் ஆரம்பிக்க போறேன்னா, 10 நாளைக்கு முன்னாடியே நான் ஃபாஸ்டிங்க்கு என் உடம்ப தயார் பண்ணுவேன்" அப்படிங்கிறாரு. ஃபாஸ்டிங்கையே நம்மட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக நம்ம இத பிரிப்பரேஷன் நெனச்சா, மோடிஜி ஃபாஸ்டிங்குக்கே பிரிப்பரேஷன் பண்றாரு. அப்ப அதெல்லாம் வந்து சூப்பர் அட்வான்ஸ்ட் லெவல். நம்ம அவ்வளோலாம் போ வேண்டாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு 3 நேரம் சாப்பிடுறோம்னா, அதுக்கு நடுவுல சாப்பிடாம இருப்போம். நம்மளால கண்டிப்பா 3 நேரத்துக்கு நடுவுல எதுவுமே சாப்பிடாம வாழ முடியும். நான் அடுத்த லெவலுக்கு ரெடி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, ஒரு 8லிருந்து 10 மணி நேரம், 15 மணி நேரம், 16 மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கிட்டே போறது தான் அடுத்த லெவல், அட்வான்ஸ்ட் லெவல். ஸோ ஜென் ஸி தர்மால இன்னைக்கு நம்ம பார்த்த விஷயம் இதுதான். இந்த வீடியோ வர்றதுக்கு முக்கியமான காரணம், இந்த ஸ்டூடண்ட் வந்து இப்படி கமெண்ட் குடுத்ததுனால தான் ஸ்டூடண்ட்னா என்னோட ஸ்டூடண்ட் அவங்க. ஆனா, இவங்க இப்படி கமெண்ட் பண்ணதுனால தான் நம்ம வந்து இந்த வீடியோவ வந்து நம்ம இன்னைக்கு பண்றோம். தேங்க் யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. ஐ வில் சேஞ்ச் இட். அண்ட் இஃப் இட் இஸ் நாட் ராங், ஐ வில் கரெக்ட் யூ. தேங்க் யூ.